சொன்னக்கா போலாமாக்கா? ரெடியாக்கா கோயிலுக்கு? போலாண்டி வாடி. என்னக்கா புடவைலாம் புதுசா இருக்கு, நல்லா இருக்கேக்கா. எங்கக்கா வாங்கின? இது வாடி, கோவிலுக்கு போறதுக்கா வாங்கி வச்சேன்டி முன்னாடியே, இப்பதான் கட்டுறேன். சரி வா போவோம். ஏன்க்கா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஐஷுவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டிலக்கா, மனசே ஒப்ப மாட்டுது. பொம்பளை பிள்ளைங்களாவே அம்மாங்களுக்கு ஒரு விதமான பாசம் இருக்க தானே செய்யும். என்னன்னே தெரியல, என்னதான் பண்றாளோ, என்னதான் திட்டினாலும் மனசு கேட்க மாட்டுது இல்லக்கா. விடுங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். சரி வாடி, கிராஸ் பண்ணுவோம். பஸ் அங்க நிக்குதுடி. அக்கா அக்கா நில்லுங்கக்கா, வண்டி வருதுக்கா. அக்கா ஏமா ஏமா நோருமா, இந்தம்மா இந்தம்மா. ஏமா ஏமா என்னம்மா ஆச்சு? ஏமா என்னம்மா ஆச்சு சொல்லுமா. ஒரு படுபாவை இடிச்சிட்டு போயிட்டாங்க, ரத்தமா கொட்டுதுங்க. கவலைப்படாதம்மா கவலைப்படாதம்மா, இருமா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ 108 ஆம்புலன்ஸா? இங்க வடக்குப்பட்டியில ஒரு ஆக்சிடென்ட் பஸ் ஸ்டாண்டு கிட்ட, சீக்கிரம் வாங்க. ஆமா, ஒரு அம்மாக்கு ரத்தமா போதுங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ சொன்னக்கா, நான் யாருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ராமு கேட்டா அக்கா எந்திரிக்கா. ஏமா ஏமா அழுவாதம்மா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேம்மா, வந்துருவாங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல, கவலைப்படாத. ஏமா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுமா, சீக்கிரம் ஏத்து ஏத்து. சார் சார் கொஞ்சம் பிடிங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். வாமா வாமா வாமா, போப்பா போப்பா, ஏத்தியாச்சு போப்பா. ஐயோ இவ்வளவு ரத்தமா போதே. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். அக்கா அக்கா எந்திரிங்கக்கா. டாக்டர் வந்துட்டீங்களா டாக்டர்? சீக்கிரம் பாருங்க டாக்டர். என்னாச்சு? ஏமா நீங்க? டாக்டர் டாக்டர் இவங்க பேர் சொர்ணா, எங்க பக்கத்து வீட்டு அக்கா. வர வழியில ஒரு படுபாவி பைக் ஏத்திட்டு போயிட்டான் டாக்டர். ஒரே ரத்தமா போகுது டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர். சரிம்மா, பயப்படாதவங்க, நான் பார்க்கறேன். அவங்களுக்கு நிறைய பிளட்டு போதுமா, ஃபேமிலி இருக்கவங்களா வர சொல்லுமா. சரி டாக்டர் சரி டாக்டர், நான் உடனே வர சொல்றேன், நீங்க கொஞ்சம் பாருங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. ஐயோ ராமு கிட்ட என்ன பதில் சொல்ல போறனோ? அக்கா அப்படி படுத்து கிடக்கே. இப்போ என்ன பண்றது? உடனே ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே. ஹலோ ராமு, நான் லதாக்கா பேசுறேன்ப்பா. அம்மாவை வர வழியில யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கேன்ப்பா, சீக்கிரம் வாப்பா. சொர்ணாக்காக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் வா. என்ன சொர்ணாக்கா இப்படி படுத்து கிடக்குற? உன் மாய வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ லதாக்கா லதாக்கா, என்னாச்சுக்கா? எங்க அம்மா எங்கக்கா இருக்காங்க? என்னாச்சுக்கா? ராமு ஒண்ணும் இல்லப்பா, வர வழியில ஒரு படுபாவி வண்டி நிறுத்தாம இடிச்சிட்டு போயிட்டாப்பா. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க யார் தம்பி? டாக்டர் நான் தான் உங்க பையன். அது எங்க அம்மா. எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர், சொல்லுங்க டாக்டர். அவங்களுக்கு நிறைய அடிபட்டு பிளட்டு போயிடுச்சுப்பா, பிளட்டு கொடுக்கணும். உடனே ஓ பிளட் ரெடி பண்ணுங்க. சரி டாக்டர், நான் உடனே ரெடி பண்றேன் டாக்டர். ராமு உனக்கு தெரிஞ்சு ஓ பிளட் யாராவது இருக்காங்களா? ராமு ரெடி பண்ணுப்பா, அம்மா பாவம்ப்பா. இல்ல ஆண்டி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறேன், இருங்க. சொன்னக்கா எந்திரிங்கக்கா, உன் பிள்ளை ராமு பாருங்க அழுகுறான், தவிக்கிறான். ஐயோ ஐசுகிட்டயும் சொல்லணும், அவளும் உன் பிள்ளை தானே. முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ ஐசுவா? ஐசு, நான் லதா ஆண்டி பேசுறேம்மா. உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். உங்க அண்ணனும் இங்க தான் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வாமா. டேய், யாராவது ஓ நெகட்டிவ் பிளட் வச்சிருக்கீங்களாடா? ஐயோ எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆன்ட்டி எங்க கேட்டும் கிடைக்கல ஆன்ட்டி, என்ன பண்றதுனே தெரியலையே. ராமு தேடு பாரியா. ஐயோ அம்மா பாவையா, கொடுத்தே ஆகணும்ட்டாங்க ரத்தம். இப்போ எங்க போய் அலையிறது? ஐசுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன், வரட்டும் அவளும். எங்கப்பா ஏஞ்சலு? ஏஞ்சல் ஆபீஸ்ல இருக்கா ஆன்ட்டி, வந்துட்டு இருக்கா ஆன்ட்டி, வந்துருவா. நான் தேடி பாக்குறேன், ரத்தம் யார்கிட்டயாவது இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். அம்மா அம்மா ஐசு வந்திருக்கேம்மா, என்னமாச்சு? லதா ஆண்டி ஐசு வந்துட்டியாமா? அம்மா பாருமா, ஒருத்த இடிச்சிட்டு போயிட்டாமா. கடைசி வரைக்கும் உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தாங்க அம்மா. அண்ணா டாக்டர் என்னன்னா சொன்னாரு? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கானா? ஐஷு, அம்மாக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சான், உடனே ஓ நெகட்டிவ் பிளட் கொடுத்தே ஆகணும் ஐஷு. என்ன பண்றதுன்னு தெரியல, பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஐஷு. கவலைப்படாதீங்க, உங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. ஏஞ்சல் பாரு, ஏஞ்சல் அம்மாவை பாரு, ஏஞ்சல் எப்படி படுத்து கிடக்குறாங்கன்னு.
என்னம்மா இங்க கூட்டமா இருக்கீங்க? பிளட்டுக்கு ரெடி பண்ண சொல்றேன், என்னாச்சு? உடனே ஓ நெகட்டிவ் குடிக்கணும், இல்லைன்னா அவங்க உயிர் போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல்ல கூட்டத்தை கலைங்க, பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். ஐயோ, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாளே ராதா ஆண்டி, என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. ஓ நெகட்டிவ் பிளட் யார்கிட்ட இருக்கு? ஓ நெகட்டிவா? ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா உயிரோட வந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.